ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். நாமும் இந்த பூமியில் நல்லவர்களாய் மாறுவோம். மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வார்த்தை தான் அவர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். இங்கே ஏசப்பா ரொம்ப ரொம்ப ஹல்லேலூயா. அப்பா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அம்மா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அக்கா அண்ணா தம்பி தங்கை நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. எங்க ஏசப்பா ரொம்ப 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 நல்லவங்க. ஹல்லேலூயா. எங்க ஏசப்பா ரொம்ப 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 நல்லவங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏசப்பா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த நல்லவரில் நிலைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நிலைத்திருக்கிறவர்கள் கனி கொடுப்பார்கள். நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது கனி கொடுக்கும் என்று அவரை தன்னுடைய வாயில் திறந்து சொல்லியிருக்கிறார். அப்போ கனி கொடுக்க வேண்டுமென்றால் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் நிலைத்திருந்தால் கனி கொடுப்போம். அப்போ நிலைத்திருக்கிறதற்கும் கனி கொடுக்கிறதுக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது. நிலைத்து ஒரு இடத்துல நிற்கிற மரம்தான் கனி கொடுக்கும். கனி கொடுக்கிற மரம். இப்போ நம்ம எல்லாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அல்லவா? கனி கொடுக்கறதுன்னு சொன்னால் கலாத்தியரில் இருக்கிற வசனத்தை எல்லாரும் சொல்லிடுவோம். அனுதினமும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 58:11. இந்த வார்த்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார் பாருங்க. மனுஷன் வேற வேற விதத்தில் நம்மளை நியாயம் தீர்க்கலான்னு பார்க்குறான். ஆனால் கர்த்தர் நியாய தீர்ப்பின் அக்கினிக்கு நீங்கள் ஆக்கி நம்மை விடுவிக்கிறவர் என்று சொல்லி வந்து நம்மோடு கூட இடைபடுகிறவர். நியாய தீர்ப்பின் அக்கினியில் இவங்க அகப்படணும்னு சொல்லி மனுஷன் என்ன பண்ணுறான்? தீவிரமாய் நம்மை ஒப்பு கொடுக்க பார்க்கிறான். தீவிரமாக ஒப்பு கொடுக்க பார்க்குறான். ஆனால் தேவன் நம்மை அப்படி ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. அந்த ஆக்கினை நின்று விடுதலை செய்கிறவர். பாவத்தின் ஆக்கினை, தண்டனை. ஆக்கினை என்பது ஒரு தண்டனை. இப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து நம்மை விடுவிக்கணும்னு சொல்லுது இந்த பூமிக்கு அவர் வந்தார். அவர் சொல்லுகிற வார்த்தை வாசிச்சு பாருங்க. மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷனே சொல்லுவான். மனுஷன் இன்னைக்கு 1000 வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறான். தான் இஷ்டப்படி பேசுகிறான், தான் மனதில் வந்தபடி பேசுகிறான், தான் நினைத்தபடி அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக என்ன சொல்லுகிறது பாருங்க. மெய்யாய் நீதிமானுக்கு பலன் எங்கே உண்டு? பூமியில் உண்டு. இந்த பூமியில் பலன் பெற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் உமக்காக ஓடி இருக்கிறேன், இவ்வளவு நாள் உங்கள் பேரை சொல்லி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, நீங்கள் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் பாருங்கள், இதுவரைக்கும் இந்த காரியம் எனக்கு நடக்கலை, இந்த செயல்பாடு இன்னும் வரலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சிந்தை இருக்கும் என்றால் இன்றைக்கு கழுவப்படுங்கள். இன்றைக்கு கழுவப்படும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. நீதிமானுக்கு பூமியில் பலன் உண்டு. ஸ்திரப்படுத்தி கொள்ளுங்க, நிலைப்படுத்தி கொள்ளுங்க. விசுவாசத்தில் தேறினவர்களாய் வருவோம். பூமியில பலன் உண்டு. ஹல்லேலூயா. நீதிமானா? நாம நீதிமானா? எல்லாருக்கும் ஒரு டவுட். நீதிமான் உங்களுக்குள்ள அந்த நிச்சயம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் சர்ச்சில் யார் கை தூக்குங்கன்னு சொன்னால் யாராவது கை தூக்குவாங்களா? கை தூக்குவாங்களா? கை தூக்க பயப்படுவாங்க எல்லாரும். பயம் அவங்களுக்கு. அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள ஒரு பயம். நான் நீதிமானாக இருப்பேனா? நான் நீதிமானாக இருக்கிறேனா இல்லையா எனக்கே தெரியலை. டவுட்டே வேண்டாம். நீங்கள் நீதிமான் தான். 2 வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கட்டுமா? நீதிமான் சொல்லும்போது அதுக்குள்ளே எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீதிமான் கனி கொடுக்கிறவன்.
நீதியில நிலைத்திருக்கிறவன் தேவன் பேரில் அவன் பிரியமா இருப்பான். தேவனை மிகவும் நேசிப்பான். தேவனுடைய நேசத்தின் பேர்ல அவனுக்குள்ள ஒரு தவறு வராதபடி தன்னை காத்துக்கொள்வான். அவன் காக்கப்பட்டு இருப்பான். கர்த்தர் அவனுக்கு வேலி அடைத்திருப்பார். எல்லாம் என்னது? நீதிமான். நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க. ரோமரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ரோமர் 3:24 பாருங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நல்லா புரியுங்க. திரும்ப வாசிக்கிறேன். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சாதான் உங்களுக்கு வசனம் புரியும். இல்லைன்னா சொல்ற வசனம் என்ன செய்யாது? மண்டைக்குள்ள ஏறாது, புரிதல் வராது. உங்களுக்கு ஒரு புரிதல் வரணும்னு சொன்னால் இந்த வார்த்தை, இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப உள்ளே கொண்டு போகணும். நம்ம நினைவுகளுக்குள்ளே அந்த வசனம் தங்கி இருக்கணும். நம்முடைய சிந்தைக்குள்ளே அந்த வசனம் தங்கி இருக்கணும். நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே அந்த வசனம் தங்கணும். வசனம் தங்கியிருந்து கிரியை செய்யும். அது அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்து தான் திரும்புதான். அப்போ திரும்ப வரைக்கும் அந்த வசனம் என்ன பண்ணுது? வேலை செய்யுது. வேலை செய்யுது. ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண ஒரு மிஷின் என்ன செய்யுது? ஓடுது. வாஷிங் மிஷின் போடுறீங்க வீட்டில், சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே அது ஓடுது. அது என்ன பண்ணுது? கிளன்சிங், அதை க்ளீன் பண்ணுது. அந்த துணியை அது துவைச்சி அதை கழுவி அது தண்ணியெல்லாம் பிழிஞ்சி அழகாக என்ன செய்யுது? அந்த ப்ராசஸை முடித்து அது வெளியே வருகிறது. அப்படித்தான் கிருபை என்பது ஒரு ப்ராசஸ். கிறிஸ்துவின் மீட்பு நமக்குள்ள வருகிறது ஒரு ப்ராசஸ். நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோமா, நீதிமான் ஆகிறோமா? சிந்தித்துக் கொள்ளுங்க. இதில் வசனம் என்ன எழுதியிருக்கு? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ வசனம் உள்ள போட்டு சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அந்த மெஷின் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த வார்த்தையை உள்ள நம்ம மைண்டுக்குள்ளே போடும் பொழுது அது அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது சும்மா இருக்காது. அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. பாருங்க. அதாவது அரிசி இருக்குது. அரிசியாக இருந்துச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது, பசி தீர முடியாது. அப்போ பசி தீரணும்னு சொன்னால் அது சோறாக என்ன செய்யணும்? மாறணும். அரிசி சோறாக ஆக்கப்படுகிறது. ஆக்கப்படுதல் அங்கே நடக்கிறது. ஆக்கப்படுதல் ஒரு செயல்பாடாக அங்கே நடக்கிறது. அரிசி சோறாக ஆக்கப்படுகிறது. அப்படிதான் நீதிமான் ஆக்கப்படுகிறான். எப்படி? கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மீட்பு இருக்கிறது இல்ல, அந்த மீட்பு ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். எத்தனை பேர் கிறிஸ்துவின் மீட்பை நீங்க பெற்றிருக்கிறீங்க? கிறிஸ்துவின் மீட்பை நான் பெற்றிருக்கிறேன். கிறிஸ்தியனை மீட்டெடுத்து இருக்கிறார். கிறிஸ்துவின் விடுதலையை நான் அனுபவிக்கிறேன். கிறிஸ்தியனை ரட்சித்திருக்கிறார் நீங்க சொல்ல முடியும்னா நீங்கள் நீதிமான். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குதா? நீங்க நீதிமான். தைரியமா சொல்லலாம், நான் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன். நம்மளால நம்ம நீதிமானாகவே முடியாது. அது சுயநீதி. ஒருவேளை நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன்னு உங்க தியாகத்தை நீங்க என்ன செய்யலாம்? அது ஒரு தியாகம். அது நீதிமானின் வரிசையில் வராது. அது தியாகம் செய்த வரிசையில் வரும். அது நீங்களா செய்ததை சொன்ன பிறகு அது உண்மையான தியாகமாக இருக்கவே இருக்காது. நான் அதை செஞ்சேன், நான் ஆண்டவருக்காக இதை செஞ்சேன், ஆண்டவருக்காக அதை செஞ்சேன், அதெல்லாம் அவர் லிஸ்ட்டில் இருக்குங்க. அவரில் லிஸ்ட் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு அந்த லிஸ்ட் அவசியமே இல்லை. ஏன்னா நீதிமானுக்கு ஒரு பங்கம் வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது அங்கே நிற்கிறவர். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவைகளிலெல்லாம் நின்று அவர் விடுவிப்பார். உங்களை பங்கப்படுத்த, துன்பப்படுத்த எத்தனை காரியங்கள் நடக்கலாம். ஆனால் அங்கே ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கிறாரு. நீதிமானுக்கு வரும் துன்பங்களிலிருந்து விடுவித்து காக்கும்படி நிற்கிறார். அப்போ நீதிமான்கிற தைரியம் முதலாவது யாருக்கு வரணும்? நம்ம ஒவ்வொருத்தருக்கு வரணும். அந்த தைரியம் உங்களுக்கு வருகிறதற்காக தான் இந்த வசனத்தை எடுத்து படிங்க நான் சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரோமரின் புஸ்தகம், மறுபடியும் நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முதல்ல என்ன சொன்னேன்? ரோமர் 3:24. ரெண்டாவது சொல்லியிருக்கிறேன் ரோமர் 5:9. பாருங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. எதால?
உங்கள் ரத்தத்தினாலையா? நீங்கள் ரத்தம் சிந்ததுனாலையா? இல்லை உங்கள் அப்பா அம்மா தர்மம் செஞ்சதுனாலையா? இல்லை உங்களுக்கு ரொம்ப விருப்பமானவங்க ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சதுனாலையா? இல்லைங்க, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக. நல்லா புரிந்து கொள்ளணும், நான் அவருடைய இரத்தத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அதாவது அரிசி சோறாக ஆக்கப்பட்டு இருக்கிறது, அதைத்தான் நம்ம சாப்பிட முடியும். அதனால தான் பலன் இருக்கு. ஒருவன் நீதிமான் ஆக்கப்படவில்லை என்றால் அந்த பலாபலனை முழுவதுமாய் நம்ம அனுபவிக்க முடியாது. அப்போ அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கணும். அவருடைய இரத்தத்தினால் நீங்களும் நானும் கழுவப்பட்டு இருப்போம் என்றால் நம்ம நீதிமான்கள். அந்த நீதிமான்களுக்கு வரிசையில நிறுத்தி தேவன் அங்க என்ன செய்கிறார்? கோபாக்கினைக்கு நீங்களாக்குகிறார். கோபத்தின் ஆக்கினை, கோபத்தின் தண்டனை, இவற்றிற்கு நாம் நீங்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அவைகள் நம்மை பாதிக்க முடியாது. கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. அவருடைய கோபம் நமக்கு தண்டனையை தராது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபம் ஒரு தண்டனை, ஒரு ஆக்கினை, தண்டனை. அதுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா? நீங்களாக்குகிறார். இங்க பாருங்க, அதுலயும் அவர் என்ன சொல்றார்? கோபாக்கினைக்கு நீங்களாக்கி, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஒரு நிச்சயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் என்றார், ஒரு நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப நீதிமானுக்குரிய சகல காரியங்கள் அவர் கொடுத்து நம்மை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். உறுதியா நில்லுங்க. அப்ப நீதிமான்கள் ஆயிட்டாலே அதுல எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது, இவ்வளவு ஆசீர்வாதங்கள். நீதிமான் பனியை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். எத்தனை பேருக்கு செழிப்பு பிடிக்கும்? நீங்க நீதிமான் அவர் ஆசீர்வதித்தே தீர்வார். உன்னை ஆசீர்வதிக்காம விட போவதில்லை என்று உன்னை பின்தொடர்ந்து வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். இல்லை எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எப்படி இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்னு நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. நீதிமானின் ஆசீர்வாதம் நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதம். நீதிமான் பனையை போல் செழிக்கிறவன், லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளர்ச்சி, செழிப்பும் வளர்ச்சியும், செழிப்பும் வளர்ச்சியும், செழிப்பும் வளர்ச்சியும் நீதிமானுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, நான் நீதிமான், நான் பனையை போல செழிப்பேன், லீபனோனில் கேதுருவை போல் வளருவேன். என்னுடைய செழிப்பையும் என்னுடைய வளர்ச்சியும் என்னுடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா. என்னுடைய கண்கள் காண்கிறதா இருக்கிறது. செழிப்பையும் வளர்ச்சியும் நமக்கு காண்கிற ஒரு கர்த்தர், காண செய்கிற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நீதிமானுக்குன்னு ஒரு பாதை இருக்கு. நீதிமான்களுடைய பாதை இருக்குங்க அவனுக்கு. அந்த பாதையில இருளே இருக்காது. நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கிறது. இதெல்லாம் அவர் நமக்கு நீதிமான்கள்ங்கிற வரிசையில கொடுக்கிற ஆசீர்வாதம், செழிப்பு, வளர்ச்சி. அடுத்தது நம்முடைய பாதையில வெளிச்சம். இதெல்லாம் நீதிமானுடைய வாழ்க்கைக்காக கிடைக்கிற ஒரு பரிசு, ஒரு கிஃப்ட். ஹல்லேலூயா. அப்ப நம்மலாம் யாரு? கிஃப்டட் பீப்புள். எஸ், தேவனால இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடுங்க, ரொம்ப உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் நீதிமானுக்காக பராக்கிரமம் செய்யும். வலது கை, வலது கையினால எகிப்திலிருந்து ஜனங்களை என்ன செஞ்சாராம்? மீட்டெடுத்து கொண்டு வந்தாராம். அப்படி வலது கை பராக்கிரமம் செய்கிற கை. அதனால தான் சொல்றாரு, இன்னைக்கு உங்க வீடுகளில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளோடு கூட போராடி கொண்டு இருக்கிறீர்களா? ரட்சிக்கப்படாத கணவன்மாரோடு கூட உங்களுக்கு போராட்டம் உண்டா? ரட்சிக்கப்படாத மனைவியோடு கூட, முரட்டாட்டமான மனைவி, கணவன், பிள்ளைகளோடு கூட போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நான் ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறேன். நற்செய்தி சொல்லுகிற தூதனாய் இன்றைக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. வாயில அறிவை தேடுவார்கள். சேனைகளின் கர்த்தருடைய தூதன்
அப்போது பாருங்க, சேனைகளுடைய கர்த்தருடைய தூதனுடைய வாயிலிருந்து நல்ல செய்திகள் புறப்பட்டு வருகிறது. உங்கள் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடியிருப்பின் ஸ்தலத்தை கர்த்தர் அப்படியே நீர் ஆசீர்வதிப்பீராக. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் குடும்பங்களில் உண்டாவதாக. ஒருவேளை பிள்ளைகள் குடித்து வெறித்து தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி பொருளாதாரத்தில் முடக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு செழிக்கும்படி தழைக்கும்படி கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை மீட்டெடுப்பாராக. தேவனுடைய மகிமை அவர்களை மீட்கும்படி கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். கபிரியேல் தூதன் வெளிப்படுவானாக. நற்செய்தி கொடுக்கிற தூதன் அவர்கள் எல்லையில் வெளிப்படுவானாக. அவருடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்புறம் பாருங்க, நீதிமானுடைய வேண்டுதல் எப்படி இருக்குதா? பலன் உள்ளதா இருக்கிறது. யாக்கோபு 5:16 சொல்கிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. அப்போ நீதிமான் செய்கிற ஜபங்கள் எப்படி இருக்கான்? ஸ்ட்ராங்காக இருக்கு. அது விடுதலையை கொண்டு வராமல், பதிலை கொண்டு வராமல் போகாது. பதில் கொடுக்கிற ஜபம், பலனுள்ள ஜபம். அப்புறம் பாருங்க, அவருடைய கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு திறந்திருக்கிறது. கவனமாக இருக்கான். நான் கர்த்தருடைய கிருபையினால் நேற்று ஒரு வீட்டில் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை அவங்களுக்கு சொன்ன அது எனக்கு அப்படியே மறக்கவே இல்லை. அவங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தருடைய செவி எப்படி இருக்கான்? திறந்திருக்குன்னாரு. அப்போ அவங்க நீதிமான் என்று முத்திரை குத்தப்பட்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீதிமானாய் நம்ம வாழ்கிறோங்கிற தைரியத்தோடு எழுமுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளை கர்த்தர் எனக்கு காண்பிச்சார். நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு வாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. 1 சாமுவேல் 24:17 அதில் வாசிக்கிறேன் பாருங்க. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். யார் சொல்லுகிறா? சவுல் சொல்லுகிறார். சவுல் எப்படியாவது தாவீதை கொன்று போட்டுறணும். தாவீது இல்லாமல் போயிடணும். ஏன்னா தாவீதுக்கு ராஜ்யபாரம் போகுது. இதை விட்டு கொடுத்துடக்கூடாது. சவுல் இறுக்கமாக அதை பிடிச்சு வச்சுக்கணும். எப்படி? தாவீதை காலி பண்ணால் நமக்கு ராஜ்யபாரம் நிற்கும். நம்முடைய பிள்ளைகள்லாம் ராஜமரியாதையோடு வாழ முடியும். கர்த்தர் ஒன்று நினைக்க, மனுஷன் தன்னுடைய செயல்பாட்டின் மிகுதினால் அவருடைய திட்டத்தை மேற்கொள்ள முடியாது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் மேலே கர்த்தருடைய திட்டம் இருக்குதுன்னா உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் எப்படி கொண்டு போய் என்ன செய்யணுமோ அதை செய்வார். அது தேவனுடைய சித்தம். பயப்பட வேண்டாம். நிமித்தம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் நம்ம அவங்களுக்கு விரோதமாக செஞ்சிருக்கவே மாட்டோம். ஆனால் அவங்களாகவே எழும்புவாங்க. அவங்களாகவே எழும்பி அவங்க எல்லாம் நன்மை செஞ்சது போல அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி அவங்க தங்களையே மெய்ப்படுத்தி கொள்ளுவார்கள். அதை குறித்தெல்லாம் நமக்கு பயம் வேண்டாம், கவலை வேண்டாம். இங்கே அதை குறித்தெல்லாம் தாவீது கண்டுக்கவே இல்லை. ஒரு நாள் அப்படிதான் என்கேதி வனாந்தரத்தில் போய் எங்கேருந்து சவுல் வருகிறான், அங்கேருந்து தாவீது வருகிறான் பார்த்துக்கிட்டாங்க. தாவீது சவுலை பார்க்கிறார். ஆனால் சவுலுக்கு தாவீது வந்தது தெரியலை. சவுல் அங்கே பாருங்கள் ஒரு குகைக்கு போய் மலை ஜலாதிக்கு பண்ண போகிறார். அப்போ தாவீதோடு கூட இருக்கிறவங்க, இதுதான் சான்ஸு, விட்டுறத டேவிட், போ. அவனை கையில் யார் கொடுத்துருக்குறா? கர்த்தரே உன் கையில் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் உன் கையில் கொடுத்துருக்கும் போது நீ அவனை என்ன பண்ணலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த ஜீவனை நீ இப்போ என்ன செய்யலாம்? எடுத்துடலாம். உடனே தாவீது என்ன செய்கிறாரு? போகிறார். ஆனால் தாவீது எப்படிப்பட்டவன்? தேவனுக்குள்ளாய் தன்னை திடப்படுத்திய மனுஷன் அல்லவா? தாவீதுடைய இருதயத்துக்குள்ள சவுல் ஒரு அபிஷேகம் பட்டப்பட்ட மனுஷன். அது ஓடிக்கிட்டே இருக்கு. எண்ணங்களையும் நினைவுகளையும் சிந்தையும் அறிந்தவர் யார் மட்டும்தான்? கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். மற்ற யாருக்கும் அந்த நினைவும் எண்ணமும் சிந்தையும் தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ அவனுடைய சிந்தையில் அது ஓடிக்கிட்டே இருக்கு. அங்கே என்ன பண்ணுறாரு? சவுல் அந்த பக்கமாக மலஜலாதி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கத்தில் சவுல் போய் சவுளுடைய சால்வை தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓரத்தை அப்படி கட் பண்ணி கொண்டாந்துட்டார். கட் பண்ணி எடுத்துட்டார்.
எல்லாரும் சொன்னாங்க, நீ போட்டு தள்ளிடு, சவுலை போட்டு தள்ளுறதுக்கு இதான் டைம். கூட இருக்கிறவங்க அத்தனை பேர் இப்படி தான் என்ன செய்வாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை செய்கிறவராய் இந்த பூமிக்கு வந்தார். அப்போது 3 நாளில் மரித்து திரும்ப உயிர்த்தெழுவேன், நான் பாடுபடுவேன்னு சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொன்னார், இதுவைகள் உமக்கு சம்பவிக்கக்கூடாது. உடனே ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. அது வரைக்கும் பேதுருவை தூக்கி உயரமாக வச்சு பேசிக்கிட்டு இருப்பார். உனக்குள்ள வெளிப்படுத்துறது எல்லாம் மாம்சம் கிடையாது, ரத்தம் கிடையாது, பரலோகத்தின் வெளிப்பாடு உனக்கு கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கார். அடுத்த நிமிஷமே பேதுருக்குள்ளது என்ன வந்துச்சு, இதெல்லாம் சரியா இல்லை, இது சரி வராதுன்னு பேதுரு சொன்ன உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருட்ட சொன்னார், நீ போ பிசாசே, உனக்குள்ள இருந்து மாம்சம் என்ன செய்யக்கூடாது, அப்பாலே போ, ஓடி போயிரு. அப்போ நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அநேக நேரத்தில் தேவ சித்தத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர பார்ப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல தாவீது நின்று தேவனுக்கென்று கனி கொடுத்தார். அப்போ இந்த பக்கம் வந்துட்டார். வந்த உடனே சவுல்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் ஒரு இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளுப்பூச்சியையா? நீ யாரை பின்தொடர்? நான் யாரையா? நீங்கள் மிதிச்சா நான் பூச்சி மாதிரி செத்து போயிடுவேன்ப்பா. நீங்கள் என்னையா தேடி வந்தீங்க, எனக்காக இவ்வளோ தூரம் ஓடி வரணுமா அப்படின்னு கேட்குறாரு. தன்னை தாழ்த்தின தாவீது சவுலுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறார். நானே ஒன்றுக்கு உதவாதவன், நீங்கள் நினச்சா என்ன ஒரு செகண்டில் என்ன செய்ய முடியும், கொண்டு போட முடியுமேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக. ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். தாவீதோட பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நேரம் பத்தாது. அப்படி சொன்ன உடனே சவுலுக்கு, ஐயோ இது தாவீதனுடைய சத்தம் இல்லையா, நீ என்னை விட நீதிமானுப்பான்னு ஒத்துக்கிறேன். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷன் சொல்லுவான். சொன்னானா? எதிரி சொல்லுகிறான் நீ நீதிமான். இப்படிப்பட்ட சூழல்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உண்டு பண்ணுவார். சுற்றி இருக்கிறவர்கள் எவ்வளவு நம்மை வேதனைப்படுத்தி இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தின கூட்டம் தான் உங்களை பார்த்து சொல்ல போகுது, உண்மையாகவே நீதிமான், உண்மையாகவே நீ நீதிமான் சொல்ல போகுது. பாருங்க, அதே 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இதை போலவே நடக்குது. சவுலை தாவீதின் கையில் தேவன் ஒப்பு கொடுத்தாரு. நினச்சிருந்தா கொண்டு போட்டிருக்கலாம். நல்ல நித்திர. சவுலும் சவுலோடு சேர்ந்து அத்தனை பேரும் செமையாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு ஈட்டி இருக்குது, ஒரு சொம்பு இருக்குது. தாவீது போய் அந்த ஈட்டி அந்த சொம்பையும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. எடுத்துகிட்டு வந்த பிறகு இதை போலவே ஒரு சம்பவம், சவுலே உங்கள் ஈட்டியும் உங்கள் சொம்பும் என்கிட்ட இருக்குது, வாலிபரில் ஒருத்தனை இங்கே அனுப்புங்க, அவன் வந்து இதை வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது சம்பவம். அப்பவும் என்ன பண்ணுது சவுலுக்கு, ஐயோ இதோ உம்முடைய ஜீவன், அவன் சொல்கிறான், தாவீது சொல்கிறான், உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு என்றைக்கும் அருமையாக இருக்கிறபடினால், கர்த்தருடைய பார்வைக்கு நம்முடைய ஜீவன் அருமையானதுங்க. ஹல்லேலூயா. சவுலை அவர் கொல்லலை, தாவீது கொல்லலை. 2வது முறையும் சான்ஸ் கொடுத்தோம், கொல்லலை. கர்த்தர் எல்லாவற்றையும் அளந்து பார்க்கிற தேவன். பாருங்க, அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே, நீ என் பிள்ளை மாதிரி இருக்கப்பா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். சத்ருவின் வாயினாலே நீதிமானுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். பாருங்க, மனுஷன் என்ன சொல்லிட்டான், மெய்யாய் மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். இயேசுவின் நாமத்தினால என்னை சுற்றி இருக்கிற கூட்டம் கர்த்தருக்குள் நான் நீதிமான் என்பதை நிச்சயமாய் சொல்லக்கூடிய நாட்கள் வருகிறது. அவைகள் வருவதாக இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.